शिव 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 शिव. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜோதிட ஆசான்களும் ஜோதிட ஆர்வலர்களும் என் இனிய மதிய வணக்கம். என்னுடைய குருநாதர் சினாலவடி தங்கவேல் ஐயா அவர்கள் கடந்த 35 ஆண்டு காலமாக நான் அவரிடம் ஜோதிடம் பயிற்சி இன்றளவும் பயிற்சி எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும் சாஸ்திரமாகும். நீண்ட கால நண்பர் எனது சக்தி குரு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இனிய நண்பர். அதே போல தென்னரசு ஐயாவும் இனிய நண்பர். சக்தி குரு ஐயா நான் கட்டுரை எழுதுகிற காலத்திலிருந்து அவர் அறிமுகம். ஆனால் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டோம். ஜோதிட சாஸ்திரத்தில் நாமக்கல் ஜோதிட சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த விழாவுக்கு நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நபரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், ஜோதிட சாஸ்திரம் என்பது நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றது. இந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது நமக்குள் இருக்கும் குறைநிறைவை தெரிந்து அதற்கேற்ப நம்மை சரி செய்வதற்குள் போல நம்மளுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கிரகங்களின் நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய செயல்முறை பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்ளும் போது நாம் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். பரிகாரத்தால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள், எண்ணங்கள், நாம் செய்யக்கூடிய செயல்களை மிகவும் முக்கியமாக சிறப்பாக செயல்படும் போது வெற்றி தரும். ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இயல்பா எந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில பலவீனமா இருக்கோ அந்த காரகத்துவத்தை மேம்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு இப்ப சூரியன் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறார் என்றால் அந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன? சூரியன் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர். ஆனால் நமக்கு பலவீனமாக இருக்கும்போது சமூக ரீதியாக நமக்கு அங்கீகாரம் குறைவாக இருக்கும். அப்ப நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு உரிய விஷயங்களை, நாம் தேவையான விஷயங்களை தருவதற்கான பயிற்சிகள் செய்ய வேண்டும். அப்போது நமக்கு அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்ய முடியும். அதே போல நாம் தந்தையாருக்கு இணையான பெரியோர்களை மதிக்க வேண்டும். அரசர் நம்ம பெரிய அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் சிறந்த மரியாதை தர வேண்டும். தந்தையாருக்கு எப்பயுமே நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்ப இது மாதிரி நாம செயல்படும் போது உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதே போல புதன் உங்களுக்கு பலவீனமா இருக்காரு, நீச்சமா இருக்காரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த புதனுடைய காரகத்துவங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்ய வேண்டும். அதே போல புதன் நண்பர்கள் வட்டாரம் வந்து குறைவா இருக்கும். அப்ப நண்பர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். நிறைய விஷயம் கத்துக்கொள்ள வேண்டும். நாம் படிக்க வேண்டியது நிறைய விஷயங்களை நாம் ஆர்வத்துடன் அது செயல்படும் போது அந்த காரகத்துவம் நமக்கு மேம்படுத்தும். இது அனுபவ ரீதியாக உண்மை. நிறைய ஜாதகங்கள்ல வந்து நாம ஆராய்ந்து பார்க்கும் போது இது மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பழக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய பழக்கம் தான் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை நன்மை தருகிறதா தீமை தருகிறது முக்கியம். அதற்காக தான் இந்த ஜாதகம் பார்க்கும் போது எந்தெந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது, எந்த கிரகம் பலமாக இருக்கிறது. பலமா இருக்கிறது நமக்கு பலம்தான். அப்ப பலவீனமா இருக்கிறது நம்ம சரி செய்யறதுக்கு உண்டான பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். சனி ஒருவருக்கு பலவீனமாக இருக்கிறது என்றால் அவர் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு துணிச்சலோடு ஒரு தன்னம்பிக்கையோடு செய்ய மாட்டார். தள்ளி போடுகிற காரியங்களை அதிகமாக செய்வார். இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம். அப்ப அதை வந்து தவிர்க்கணும். அவரு அன்றன்ற காலகட்டத்துக்கு உரிய விஷயங்களை உடனடியாக செய்து பழகி கொண்டோமானால் அந்த சனியினுடைய இழப்பை நாம் சரி செய்து கொள்ள முடியும்.
தொழில் ரீதியாக நாம் நிறைய தொழிலை கற்றுவதற்கு பதிலாக ஒரே தொழில் ஈடுபாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த சனியோட பலவீனத்தை போக்குறதுக்கு இதுதான் வழி. இது நிறைய நபர்களுக்கு நாங்க சொல்லி அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றோம். இப்ப சனி கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு நடைமுறையில கௌரவ குறைவு, தொழில் அடிக்கடி மாற்றம், வருமான குறைவு, தொழில்ல ஒரு நிலையில்லாத சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்ப இவர் இந்த பல்வேறு உயிரினங்கள், அந்த 4 கால் ஜீவராசிகள், அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா பைரவர், அவருக்கு டெய்லியும் உணவு தர வேண்டும். இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா கிரகங்களுக்கும் நமக்கும், அதாவது ஜீவராசிகளுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும் ஜீவராசிகளுக்கு தொடர்புள்ளது. இந்த கிரக உறவுகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். இந்த கிரக உறவுகளை கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் மதிக்க பழக வேண்டும். நாம் செய்யறது இல்லை. இன்னைக்கு நாம சில காரியங்கள்ல நம்ம என்னதான் பெரிய ஒரு ஆறுதல் நல்ல விஷயங்கள் சொன்னா கூட அவர் கிடைக்கிற சும்மா தொணு இருக்கிற அந்த மாதிரி நாம சொல்லக்கூடாது. நல்லதோ கெட்டதோ சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு நன்மையை தரும். இது விஞ்ஞானபூர்வமாக நம்பப்பட்ட விஷயம். மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள் ஜோதிடர் எல்லாருமே அவங்க மெயினா இதைத்தான் வலியுறுத்துறாங்க. உங்களுடைய பழக்கவழக்கத்தை மாற்றுங்க, நீங்க எண்ணங்களை செயல்பாடுகளை மாற்றுங்கள், பிரச்சனை வரக்கூடிய காலகட்டத்தை ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு நல்ல செயல்பாடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்றுதான் அவங்க வலியுறுத்துகிறார்கள். நாம பூஜையோ புனஸ்காரமோ ஆலயமோ போறதுனால நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நாம நினைச்சாதான் மாற்ற முடியும். அப்படிங்கிற உணர்வை நீங்க வளர்த்துக்கணும். பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா என்னுடைய குருநாதர் பாத்தீங்கன்னா ராசி சக்கரம் மட்டும்தான் சொல்லுவார். நாங்க ராசி அம்சமும் பார்க்கறதில்லை, பாதசாரம் பார்க்கறதில்லை. ஆனா அந்த கிரகம் எவ்வளவு தூரம் அந்த ராசியில நகர்ந்திருக்கிறது அதை முக்கியமா கவனிப்போம். திசாப்தி கோச்சாரம், இது 3 மட்டும்தான் பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒவ்வொரு கிரக இணைவையும் நாம கவனிக்கணும். கிரக இணைவு நட்பு கிரகமா பகை கிரகமா பார்க்கணும். எந்த வீடுல இருக்காரு, அந்த வீடு அவருக்கு என்ன நன்மை தரும் தீமை தரும், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இது எங்க இருக்கு? அடிப்படை விஷயங்களை நாம் முதலில் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ராசியுடைய தன்மை ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த கிரகத்தினுடைய தன்மை, இயல்புகள், இதெல்லாம் குணநலங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க அடிப்படை நூல் தெளிவா கற்று உணர்ந்தாதான் அந்த இயல்புகளை பொறுத்துக் கொள்ளுவாங்க. மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் அந்த ஆடுடைய குணம், இயல்பு குணம் அப்படியே இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. அவளுடைய அந்த நம்மளுடைய ஆடு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இயல்புகள்லாம் செய்யுதோ அதுக்கெல்லாம் அந்த ராசிக்காரர்களுடைய தன்மை அப்படியே இருக்கும். நீங்க கவனிங்க. அங்க சில மாற்றங்கள் ஏற்படும் போது, வேறு கிரகம் இருக்கும் போது மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்க கவனிக்கும் போது, ஒவ்வொரு ஜாதகம் வாங்கும் போது அதை நீங்க அந்த இயல்புகளை, உணர்வுகளை, அவர்கள் செயல்படக்கூடிய தன்மைகளை கவனிக்கும் போது அனுபவ ரீதியாக சரியாக வரும். அதற்காக தான் இந்த 12 ராசிகளையும் ஒவ்வொரு அந்த உருவ சின்னங்கள் நம் முன்னோர்கள் நிர்ணயித்துள்ளார்கள். அந்த இயல்புகள் எல்லாமே மாடு. ஏன் ரிஷபராசிக்கு மாடு வந்திருக்கா? பொதுநலம். மாடு எதையும் எதிர்பார்த்து நமக்கு பணிவிடை செய்யறது கிடையாது. ஏன்னா குடும்பத்துக்கு உரிய விஷயங்களை, தன்னுடைய இயல்பு குணங்களை, அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக, குடும்பத்துக்காக இவர் ரொம்ப உழைப்பார். இவருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா உனக்கு நான் திரும்ப தேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிஷப லக்கணமோ ரிஷப ராசிக்காரர்களோ இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொதுநலத்தோட அந்த இயல்புகள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை தன்மைகள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த உருவ அமைப்பு. அப்ப அந்த உருவ அமைப்புக்கு ஏற்ப அலைபாயக்கூடிய தன்மைகள் உபயராசி. இப்ப உபயராசி இப்படி நம்ம அந்த தன்மைகள்லாம் எடுக்கணும். உபயராசி, காற்று ராசி, நிலராசி. இப்ப காற்று ராசி, உபயராசி ரெண்டுமே மிதுனம்.
அப்ப அந்த அலைவாயக்கூடிய தன்மைகள் இப்ப இவங்க என்ன நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா எதையுமே முழுமையாக கத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப ஏன் முழுமையா கத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு டெவலப் ஆகிக்கலாம். அப்ப இந்த பழக்கத்தெல்லாம் மாத்தணும் அவங்க. இப்ப இந்த இயல்புகள்லாம் இந்த அடிப்படையில தான் இயங்குது. நீங்க ஏன்னா அடிப்படை ஜோசியம் தெளிவா படிக்கணும். எங்க இன்னைக்கு யாரு வந்தாலும் எங்க குருநாதர் போனோம்னாலும் வேற யாராவது ஜோசியர் வந்தாலும் அடிப்படையில முதல்ல கேட்பார். அவர் கேட்கிற கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், இல்லைன்னா ஒதுக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அடிப்படை நூல்ல மேசராசினா சரராசி, நெருப்பு ராசி, அதனுடைய தன்மை மலடு தன்மையா அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் எல்லா ராசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை முதல்ல போய் அடிப்படையை தெளிவா படிங்க. அவருக்கு அருள் சுந்தராஜன் ஐயா சொன்னது மாதிரி சாரபலனும் ஒரு வகையில வேலை செய்யும். நம்ம நிறைய கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப இந்த அடிப்படையில தெளிவா நாம ஆராய்ந்து படிக்கும் போது நம்ம இங்கேயே நின்றுக்கலாம். பலன் சொல்றதுல இங்கேயே நின்றுக்கலாம். சனியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியும். நம்ம ஒரு சக்தி குரு ஐயா சொன்ன மாதிரி சனியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியும். ஒருவருக்கு 9ஆம் வீட்டுல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சனி பலம் பலவீனம் இதெல்லாம் நாம கவனிக்கணும். இருந்தாலும் 9ஆம் வீட்டுல சனி இருக்குவா அந்த ஜாதகருக்கு பூர்வீகம் சப்போர்ட் இருக்காது. தந்தை வழி சம்பாதனையோ சொத்தோ இருக்க வாய்ப்பில்லை. தந்தையாரால் நன்மை இல்லை. இவர் அதாவது சுயமா நிறைய கத்துக்குவார். அது மாதிரிதான் இருக்கும். அவருக்குன்னு ஒரு குருநாதர் சிறப்பா அமையறதுக்கான வாய்ப்பு குறையும். ஆனா நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய ஆன்மீக ரீதியாகவும் ஒரு முன்னேற்ற ரீதியாகவும் நிறைய கத்துக்குவார். ஆனா ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குறையும் அவருக்கு. ஏன்னா சமூகத்துல ஒரு அந்தஸ்து தரக்கூடிய இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது சமூக அந்தஸ்தை குறைக்கும். அப்ப இது மாதிரி அந்த ஏன் இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீங்க ஆரம்பிக்க. லக்னம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் நினைக்கிறோம். லக்னங்கிறது நம்ம ஜாதகருடைய ஆரம்பம், நம்ம யோகம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி இல்லை. லக்னம் நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய இடம். அங்க நீச்ச கிரகம் இருந்தாலும் சரி, உச்ச கிரகம் இருந்தாலும் சரி, நம்மளை எப்பயுமே பிரகாசமா வச்சக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த செல்போனுக்கு அடிமை, போதை அடிமை, இந்த மது கலாச்சாரம் இன்னைக்கு எண்ணிக்கலாம் 1000 ஒரு ஆள் குடிக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதே போல செல்போன் இல்லாத ஆண்டே கிடையாது. ஒரு வயசு பொண்ணோ பிள்ளையோ அந்த குழந்தையோ அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ராகு. இந்த ராகு பகவான் பாக்குறதெல்லாம் ஆசைப்படும், எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஆசைப்படும். அதாவது மாய உலகில நம்மள உள்ள தள்ளிடும். அந்த மாய உலகில தள்ளுறதுனால என்னன்னா நமக்கு சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்மள தெரியாம போயிடுது. இவர்களுக்கெல்லாம் சந்திரன் பலவீனமாக இருக்கும். சப்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் பலவீனமா இருக்கிறவங்க எல்லாமே மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அதாவது யாராவது மேல ரொம்ப பாசம் வச்சுக்குவான். அந்த ஏமாற்றம் தரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உருவாகும். இந்த ராகு சந்திரன் ஜெயங்கள் அந்த ஆட்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சரியா ஒரு மைண்ட் இருக்காது. ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான் அப்படிங்கிற யோசனையே இருக்காது. அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் வீட்டுக்கு இந்த ராகு சம்பந்தப்படுறதும், என்ன பேசுறோம் என்ன செய்கிறோம் இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. குடும்பத்துக்கு தேவையான அந்த உதவிகளோ மற்ற விஷயங்களோ செய்ய மாட்டாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க பெரியவங்களா சின்னவங்களா அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள் அந்த ராகு பகவான் உருவாக்குவார். இப்ப கேது நம்மளுடைய முன்வனை கர்மாவை பிரதிபலிக்கக்கூடியவர். ராகு நம்மளுடைய எதிர்கால கர்மாவை உருவாக்குவார். அப்படிதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த ராகு கிரகங்கள் கிடையாது. ஏன்னா பூமி சூரியன் இந்த நேர்கோட்டில் வரக்கூடிய சந்திரன் இந்த நேர்கோட்டில் வரும்போது 2 புள்ளி விழுகும்.
அந்த புள்ளிதான் வந்து இந்த ராகு கேதுகள் வட துருவம் தென் துருவம் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல நார்த்து போலம் சவுத்து போலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த புள்ளி நம்மளை பாதிக்குமா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா அந்த கதிர்வீச்சு நம்மளுடைய இயல்புகளை நிறைய பாதிக்கிறது. மற்ற கிரக ஆதிக்கம் வந்து குறையுது. இந்த ராகுடைய ஆதிக்கம் வந்து நம்ம நிறைய நம்மளுடைய இயல்புகளை நம்ம நடைமுறை சிக்கல்களை பாதிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ராகு கேதுக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அதனால நீங்க ராகு கேது இது வந்து ராகு திசாப்தி நடக்கிற காலகட்டங்களும் இல்ல கேது திசாப்தி நடக்கிற காலகட்டங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தவறான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அது உருவாகும் போது அது மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். என்னதான் ஜாதகத்துல யோகம் இருந்தாலும் ராகு திசை வர காலகட்டங்கள்ல இது மாதிரியான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளும் போது நாம் கண்டிப்பாக எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக்க முடியும். ராகதேசம் வந்துருச்சு நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம மாற்ற முடியும். மதி அந்த எப்படி மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த பழக்க வழக்கம் செயல்பாடுகள் தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க கோயிலுக்கு போறதுனாலயோ இல்ல இறைவனை வழிபடுறதுனாலயோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம திட்டமிட்ட வலை பிளானட்ல அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திட்டமிட்ட வலை ஏற்கனவே திட்டமிட்டாச்சு. நம்மளுடைய லைஃப் இதுதாங்கிறது திட்டமிட்டாச்சு. அந்த திட்டமிட்டதுல நாம செயல்பாடுகளாலும் மாற்றிக்க முடியும். அதாவது பெரிய அளவுல நாம சாதிக்க முடியாட்டி கூட நமக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்மளுடைய குடும்ப பின்னணிக்கு ஏற்ப நம்மளுடைய லைஃபை மாற்ற முடியும். அப்படி யோசிக்க வரக்கூடிய ஜாதகத்தை நம்ம நீங்க ஆராயும் போது குரு செவ்வாய் சேர்றவங்களும் இந்த ராகு குரு சேர்றவங்களும் ரொம்ப கவனிக்கணும். அவங்க ஒரு குழந்தையோட ஜாதகம் பார்க்கும் போது இவங்க வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதம் இருக்கும். யாரு என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த கேட்கக்கூடிய பக்குவங்கள்லாம் வராது. அப்ப இவங்களுக்கு வந்து நீங்க சொல்லணும், உங்க குழந்தைய வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வளர்க்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க போதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும். அப்ப அந்த பயிற்சி கொடுக்க கொடுக்க என்ன ஆயிடும்னா அந்த பழக்க வழக்கங்கள்ல அவங்களுக்கு மாறிடும். ஒரு நல்ல ஒரு குழந்தையாகவும் வந்து அவங்க எதிர்காலத்துல ஒரு நல்ல மனிதனாகவும் வாழக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துக்கு இந்த போதை கலாச்சாரம், அதே போல இந்த இளம் பெண்கள் எல்லாமே இந்த காதல் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கு, அந்த இன்டர்நெட் வந்த பின்னாடி இன்டர்நெட்ல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில சொல்லி தரதுக்கு நிறைய இருக்கு. நாம என்ன கேட்கிறோமோ அது தரும், அதுதான் அதனுடைய வேலை. அப்ப நாம நல்லதை கேட்கறது இல்லை. ஆனா நல்லதை நாம கேட்டாலும் சில சமயம் வந்து அந்த மாயை ராகு மாதிரி மாயை எதையோ ஒண்ணு கெட்ட விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த வளர்க்கக்கூடிய சூழ்நிலை நல்ல குடும்ப பின்னணியோடு வளர்ந்தோம்னா அந்த விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். என்ன பண்றது? அப்ப இந்த குருராகு சம்பந்தப்பட்ட பெண் குழந்தைகள், இந்த ராகுவோட லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட குழந்தைகள், ராகுவோட சந்திரன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கும் லைஃப்ல. 5ஆம் அதிபதியும் ராகுவும் சம்பந்தப்படுறது, 5ல ராகு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் இந்த திசாப்தி ராகு கேது திசாப்தியோ அல்லது சனியோட திசாப்தியோ செவ்வாயோட திசாப்தியோ நடைமுறையில இருக்கு, கோச்சாரம் பாதிக்கக்கூடிய நிலையில இருக்குன்னா இவங்க கண்டிப்பா இந்த காதல் வலையில விழுந்து ஏமாற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா இந்த ஜாதகம் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நாம இது 3ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், இவர் என்ன செயல்பாடு உடையவர் அப்படிங்கிறத என்ன சிந்திப்பாருங்கிறத சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல அமையக்கூடிய கிரகங்களை வைத்து நாம் அவருடைய எண்ணங்களை பழக்க வழக்கங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த 3ஆம் இடத்துல இந்த ராகுவோ சனியோ கேதுவோ சம்பந்தப்படும் போது அவருக்கு வந்து ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா தவறான புரிதல் அதிகமானதுனால பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார்கள்.
இந்த தவறான புரிதல்ல மாறுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு சூழல் வந்து குழந்தைகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்களும் இன்னைக்கு என்னன்னா வேலை 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 வேலைக்கு சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா குழந்தைகளை வந்து கவனிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இன்சென்ட் நடந்த முன்னாடி, பாதிப்பு நடந்த முன்னாடிதான் ஐயோ நம்ம குழந்தைய கவனிக்காம வச்சிருக்கோமோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். எந்த வீட்டுல குழந்தைகளோட மொபைல் எல்லாரும் லாக் எடுக்கிற மாதிரி இருக்கோ அந்த குழந்தைய நம்பலாம். பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே அவங்க லாக் போட்டு வச்சுக்கிறாங்க. சில பேருக்கு அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியாது. அந்த பிள்ளைக்கு மட்டும் தெரியும் லாக் ஓபன் பண்றது. அந்த மாதிரி இருக்கிற பழக்கம் வழக்கம் வந்து ரொம்ப தவறானது. நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் காட்டுறது இல்லை. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் ராகு தான். ஏன்னா அந்த ராகுல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க நிறைய முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். இந்த 12 வீடுகள்ல ராகு எங்கெங்க இருந்தா நல்லது, எங்க இருக்குலாம் பிரச்சனைன்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப லக்னத்துல இருந்தா வந்து நன்மை தருவதில்லை. ஆனா அந்த லக்னத்துல எந்தெந்த ராசியில இருந்தா நன்மை தராது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரிஷபம், மிதுனம், கடகம், அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி, அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சகம், மகரம், மீனம். இந்த ராசிகள்ல இருந்துச்சுன்னா ராகு வந்து நன்மையை தருவதில்லை. லக்னாதிபதி பலமா இருந்தாலும் கூட நன்மையை தராது. ஏன் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு முன்னாடியே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. உபஜய சாணம், அபோகுலிய சாணம், பணாபர சாணம். இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் அடிப்படை நூல்ல இருக்கு. நீங்க அடிப்படை நூல்ல படிங்க. அங்கே அந்த முன்னோர்கள் வந்து சாதாரணமாக கிடையாதுங்க. 12 ராசியை கொடுத்து அந்த 12 ராசியில ஒவ்வொன்றுக்கும் வீட்டுகளுக்கு என்னென்ன சம்பந்தம், எப்படி காரத்துவம் வேலை செய்யுங்கிறத பிரிச்சு கொடுத்தாங்க. இதுல நீங்க தெளிவா வாசிச்சாவே நாங்க எங்களை மாதிரி பேசுறவங்களை பேச நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மை அதுதான். அடிப்படை அவர் சக்தி குரு சாரு நிறைய அடிப்படையை பத்தி தான் நிறைய அவருடைய பதிவு நிறைய விஷயத்தை நீங்க கவனிங்க. ஒரு விஷயத்த நம்ம முழுமையா படிச்சீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். நிறைய புத்தகங்களை வாசிக்க பழகணும். இப்ப அது மாதிரி இப்ப மற்ற வீடுகள்ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் நன்மைகள் ஏற்படும். இப்ப கேது பகவான் இப்ப எந்த ராசியில இருந்தா நன்மையை தராது அப்படின்னா மேஷத்துல இருந்தா நன்மை தருவதில்லை. அடுத்து கடகம், அடுத்து சிம்மம், துலாம், அடுத்து மீனமும் வந்து மகரம். இது வந்து நாங்க அனுபவபூர்வமாக சில விஷயங்களை வந்து ஆராய்ந்து சொல்லப்பட்ட விஷயம். அதே போல இந்த ராகு நின்ற வீட்டோடு பலம் பெறணும். பலவீனமா இருக்கக்கூடாது. யாருடைய ஜாதகத்துல ராகு நின்ற வீட்டோடு பலம் பெற்று இருக்காரோ அவர் மிகப்பெரிய ஒரு ஆளா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவர் வந்து அதுக்குண்டான முயற்சிகளை நிறைய கடைபிடிக்கும் போது ஒரு சமூக ரீதியாக அந்தஸ்து ரீதியாக பெரிய ஆளா உருவாக முடியும். யார் ஜாதகத்துல கேது நின்ற வீட்டோன் பலவீனமா இருக்கிறாரோ அதுதான் நல்லது. ஏன்னா கேது வந்து நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை இருந்து விடுபட செய்வது. கேது பலமா இருந்து அந்த கேது நின்ற வீட்டோன் பலமா இருந்து அவருடைய திசாபத்தை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் யோக விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. ஆகையால நீங்க நிற்கும் ஒரு ஜாதகத்தை கவனிக்கும் போது ராகு நின்ற வீட்டோன் பலமா கேது நின்ற வீட்டோன் பலமா அப்படிங்கிறது கவனிக்கணும். இந்த கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அவருடைய யோகம் இருக்கா இல்லையாங்கிறது தெளிவா கூற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஒரு அரசு துறையை சார்ந்த அரசு உயர் பதவியை சார்ந்தவர். இப்ப ராகு சூரியன் சம்மந்தம் இருக்குன்னா அரசியல் புகழ் இதெல்லாம் இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியாக குறைவாக இருப்பார். ஆனா நல்ல மரியாதை அரசு ரீதியாக பெரிய உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.
அடுத்து இதுல உங்களுக்கு கேது சுக்கிரன் செய்யறவங்க மேரேஜ் லைஃப் வந்து பிரச்சனை இருக்கும். பைனான்ஸ் பண்ணக்கூடாது, கடனே கொடுக்கூடாது. யாராவது பண்ண ஒரு 1000 கடன் கொடுன்னு கேட்டா கூட கொடுத்துட்டா கூட அந்த கடன் திரும்ப அவங்க வசூல் பண்ண முடியாது. இவங்க பைனான்ஸ் பண்ணக்கூடிய என்னன்னா, நான் ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்ப என்ன ஏன் ஒரு கேது சுக்கிரன்? கேது வந்து அந்த விஷயங்களை நாம் அடையக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதை நிறுத்தக்கூடியவர். அது கேதுனாவே தடை செய்யக்கூடிய கிரகம். ஏன்னா அவர் ஆன்மீகம் மோட்சத்தை நோக்கி நாம கூட்டிட்டு போறவர் அப்படிங்கிறது அதோடைய தாத்பரம். அப்ப என்னன்னா, நாம நன்மைகளையும் யோகங்களையும் அடையணும் விரும்பணும்னா சுக்கிரன் பலமா இருக்கு. நம்ம பொருளாதார வசதிகள் பலம் அடையணும், நமக்கு சுகம் கிடைக்கணும். அப்ப சுக்கிரனோட சேரும் போது அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை இந்த கேது வந்து பக்கமடைய செய்வார். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விஷயங்களை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி இருந்தார்கள். அதே போல இந்த 12 ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு. ஏன் இப்ப மேஷம் விருச்சகம் ஒரே கிரகத்துக்கு கொடுத்திருக்காங்க, சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 2க்கும் ஒரே கிரகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இங்க புதனுக்கும் இங்க குருவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் நமக்கு தெரியும். ஏன் இந்த 2 வீடுகள்? சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒவ்வொரு வீடுகள். இப்ப சனிக்கு ஏன் பக்கத்துல கொடுத்துருக்காங்க? இப்ப இதுக்கெல்லாம் தூரமா கொடுத்துருக்காங்க. முன்னோர்கள் ரொம்ப யோசிச்சிருக்கிறாங்க. இப்ப இவர் ராஜா ஒரு ராணி அப்படித்தான் நம்ம அம்மா, அதாவது அப்பா அம்மா. இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பக்கத்துல புதனுடைய வீடு, ஆண் வீடு. புதன் வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். அப்ப பாருங்க, இயல்பாகவே நாம பழக்க வழக்கங்கள்ல அம்மாவுக்கு பையனைத்தான் அதிகமா பிடிக்கும். அடுத்து சுக்கிரன், இவர் வந்து செல்வ பலம், நம்மளுடைய சுகபோகங்கள் செய்யக்கூடியவர். செவ்வாய் வந்து நம்மளுடைய பாதுகாவலர், நம்ம சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா இங்க இருந்து எண்ணும் போது 4ஆம் வீடு, இங்க இருந்து எண்ணும் போது பாத்தீங்கன்னா குருவோட வீடு 5ஆம் வீடு. அப்ப குரு நம்மளுடைய ஆசிரியர், நம்மளுடைய அதிர்ஷ்டம், நம்ம பூர்வ புண்ணியம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இடம், நமக்கு புத்திரர்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா சனியோட வீடு. இப்ப சனியோட வீடு என்ன? நம்மளுடைய சேவை செய்யக்கூடியவர்கள். சேவை செய்யக்கூடியவர்கள் நம்ம வேலைக்காரர்கள் நமக்கு கூட இருக்க மாட்டாங்க. வேலை முடிஞ்சுன்னா அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, மறைவாக இருப்பாங்க. எல்லா டைமும் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது இல்ல. அதனாலதான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 6. அதே போல நீங்க சூரியன்ல இருந்து என்னங்க கரெக்டா அப்படியே தான் வரும். இப்ப இதெல்லாம் வந்து அடிப்படை ரகசியம். இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸி. சூரியனும் சனியும் வந்து பகைவர்கள். ஏன் பகைவர்கள்? யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லா குண இயல்பு அடிப்படையில் தான். இவரை வேலை செய்ய மாட்டார், சூரியன் வந்து வேலை செய்ய மாட்டார், மற்றவரை வேலை வாங்குவார். சனி அப்படி இல்லை, என்ன வேலையா இருந்தாலும் செஞ்சிருவார், யோசிக்கவே மாட்டார். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவார். இப்படி இது உயர்வான எண்ணங்களுடையவர். அவர் வந்து அது மாதிரி கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் அவர் இருந்துக்குவார். சூரியன் அப்படி கிடையாது, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இந்த வசதிகளோட இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எண்ண இயல்புகள் அடிப்படையில் தான் உறவு வகை பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சந்திரனும் குருவும் இருக்காருல்ல, நாம நீங்க அனுபவத்துல இந்த குரு சந்திரன் சேர்ந்திருக்க ஜாதகம்லாம் நீங்க கவனிச்சுக்கினா எந்த வீட்டுல இருக்காரோ அந்த காரக பலன் நடக்காது, கெட்டு போயிருக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல யோசிச்சு பாருங்க. குரு சந்திரன் இந்த 12 வீடுகளில் எங்க இருக்கு, அப்ப அந்த வீட்டுடைய காரகத்துவ பலன் அந்த ஜாதகருக்கு கிடைப்பதில்லை. இப்போ ஒருவருக்கு குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறவங்க ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னா அவங்க அம்மா சொல்றத வேத வார்த்தை அவர் நினைப்பார். ஆனா அவங்க அம்மா கெட்டதே பண்ணலாதான் அவர் அம்மா சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இந்த ஏன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து பாசத்துக்கு அடிமை, குரு வந்து புத்திக்கு அடிமை. ஆனா இந்த புத்தியும் பாசமும் ஒன்னா இருக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு அறிவு சொல்ற ஒரு குருநாதரை
நாம அன்பு செலுத்துறால வந்து ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா மனசு குரு சந்திரன், அறிவு வந்து குரு. அப்ப அறிவு சொல்றால மனசு ஏத்துக்காது. அப்ப இவங்க இயல்புனே ரெண்டு பேரும் சேரும் போது அந்த இயல்புக்குரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா புராணங்கள்ல என்ன சொல்றாங்க, குருவோட மனைவியை தான் சந்திரன் தாரகையை வந்து திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வரலாறு இருக்கு. அந்த இயல்பா அந்த பகைமை, உணர்வு ரீதியா பகைமை, இயல்பு ரீதியா பகைமை, இதுதான் அந்த கிரக பகைமை. இப்படி நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் யோசிச்சு பார்த்தீங்க, எல்லா கிரகத்துக்கும் அந்த பகை கிரகங்கள் இவருக்கும் இவருக்கு ஏன் பகை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாவே உங்களுக்கு பலன் செய்யுது. இப்ப இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய பிரச்சனை உருவாகுமா, பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராரும் இருக்கலாம், குரு புதன் இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குரு புதன் அங்க இருக்கும்போது என்னன்னா, குரு இயல்பிலே வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபர், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உயர்வான எண்ணங்கள், சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவன். புதன் வந்து நல்ல அறிவாளி, எப்பயுமே இளமையா இருக்கக்கூடிய நபர். அதனாலதான் அந்த லக்னத்துக்கு அவங்க காரகரா கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க ஒரு செவ்வாய் இருக்காரு, இந்த சூரியன் இருக்காரு, அப்ப சனி இருக்காரு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த குண இயல்புகள், எண்ணங்கள், மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மைகளும் குறையும். என்ன உங்களுக்கு சூரியன் இருந்தா யாரையுமே வந்து தன்னைதான் உயர்வா நினைச்சுக்குவார். மற்றவங்க எல்லாம் வந்து எதுவும் தெரியாது, நம்ம சொல்றதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருக்கும். சனி இருந்தாருன்னா எந்த வேலையும் இயல்பா செய்ய மாட்டார். அந்த உணர்வு வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு, மற்றவங்களுக்கு ஒரு மதிப்பு தராத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அந்த இயல்பை உருவாக்கக்கூடியவர். செவ்வாய் இருந்தா மூர்க்கத்தனமா செயல்படுவார். இப்படி அந்த காரக கிரகங்கள் அந்த காரக பாவத்தில் இருக்கும் போது நன்மை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த காரக கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கறது நம்ம கவனிக்கணும். ஜாதக சிந்தாமணிங்கிற நூல்ல எந்த வீட்டுக்கு நம்ம பலன் பார்க்கிறோமோ அந்த வீடை லக்னமா வச்சு பாருங்க. உதாரணத்துக்கு 4ஆம் வீடை வந்து நம்ம வீடு சொத்து சுகம் அமையுமா அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம்னு வச்சுக்க, அதை லக்னமா வச்சு பார்க்க சொல்றாரு. லக்னத்தை அவங்க வந்து விட்டுற சொல்றாரு. 4ஆம் வீடை வந்து நீங்க லக்னமா வச்சு அந்த 4ஆம் அதிபதிக்கு யாராவது தொடர்பு இருக்குதா, எங்க இருக்கு, எத்தனாவது பாவத்துல இருக்கு, அப்ப அந்த வீடு வேலை செய்யுமா, லக்னத்தை மாதிரியே தான் ஒவ்வொரு 12 வீடுகளையும் அப்படிதான் கவனிக்க சொல்றாரு. இது வந்து நீங்க அனுபவத்துல பாருங்க, கரெக்டா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அதே போல ஒரு ஜாதகம், நமக்கு ஒரு ஜாதகம் வரும்போது 3 கூடையவர் வந்து பலவீனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். நம்மளோட உள் மனதுல என்ன ஓடுகிறத பிரதிபலிக்கக்கூடியது 3ஆம் வீடு. இந்த 3ஆம் வீடு இந்த 12 லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் 3ஆம் ஆதிபதியா வருவார். மற்ற லக்னங்களுக்கெல்லாம் இந்த சனி வந்து 3ஆம் வீட்டுக்குடையவர் இந்த சனி இருந்து அந்த 3ஆம் வீட்டுக்காரர் பலவீனமாக இருந்தால் அவருக்கு அப்ப நடக்கக்கூடிய திசாப்தி கோச்சாரங்கள்லாம் நாம கவனிச்சு இவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நீங்க எல்லா லக்னமும் இப்படியே போட்டுக்கலாம். இப்ப இந்த லக்னத்துக்கு போடும்போது விருச்சிக லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கு போடுறது இப்ப ராகு சேர்க்கணும், ராகு வந்துடும். மற்ற எல்லா லக்னத்துக்கும் இந்த சனி, இந்த விருச்சிக லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் ராகு, இந்த கும்பத்திலேயோ அல்ல மகரத்திலேயோ ராகு இருக்கு. இப்படி இருந்து இவங்களுக்கு சனியோட திசாபுத்திகளோ எந்த திசையா ஒழுங்கா இருக்கலாம், சனியோட புத்தி அல்லது திசா நடக்கும்போது காலகட்டத்தில், ராகு திசாபதி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக இந்த இதற்கு 3, 11, 5, 9 இந்த ராசிகளில் இந்த ராகுவோ கேதுவோ சனியோ வரும் காலகட்டங்களில் இவர்கள் தற்கொலை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனக்கு நிறைய ஜாதகங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சரியாதான் இருக்கு. இது வந்து நீங்க
முன்கூட்டியே கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் இந்த சனி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சனி வந்து தன்னுடைய இயல்புகளை தானே குறைத்துக் கொள்ளக்கூடியவர், தன்னம்பிக்கை குறைவான நபர் அப்படிங்கிறதுனால. அதே போல இந்த 5ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதும் ரொம்ப பலவீனம். 5ஆம் வீட்டுல எந்த லக்னமா இருந்தாலும் 5ஆம் வீட்டுல வந்து ராகு இருக்கு அப்படின்னா நீங்க கவனிக்கணும். அவங்களுக்கு அந்த ராகு திசாபதி நடந்தாலும் அல்லது சனியோட திசாபதி நடந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல அவங்கள வந்து நீங்க கவனித்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஜாதகம். இதெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல தெளிவா குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய நோட்டுகள்ல நிறைய விதிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அனுபவ ரீதியா நம்ம பார்க்கணும். நாம நிறைய சில பேர் மூல நூல்கள்ல எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நம்ம அனுபவத்துக்கு சரியா வராது அப்படிங்கறத சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அவர் வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறீங்கதான் அர்த்தம். படிச்சதுக்கு அப்புறம் வந்து அவன் இது சரி இது தப்பு அப்படிங்கறத உங்களுக்கு யோசிக்கிறது இல்லை. அதனால பொதுவா வந்து சொல்லிட்டு போயிடுறது. ஒவ்வொரு நூலையும் நீங்க வாசிக்கும் போது ஆழ்ந்து உணர்ந்து யோசிச்சு பழகுங்கள். அப்போ வந்து நிறைய விஷயங்களை உங்களால கத்துக்க முடியும். தயவுசெய்து எல்லாரும் அடிப்படையை வந்து தெளிவா படிக்க. அடிப்படை ரொம்ப முக்கியமான விஷயம். அடிப்படை நூல்கள் உங்களுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. நிறைய நூல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பொதுவா வந்து இந்த ஏஎம் பிள்ளை மயிலை பூபதராஜன் அவர் எழுதின ஒரு 8 பாகம் இருக்கு. அவருடைய புத்தகம் வந்து நல்லா உங்களுக்கு பயன்படும். நிறைய விஷயங்களை வந்து நிறைய அனுபவ ரீதியாக நிறைய கொடுக்கப்பட்டிருக்காரு. நீங்க அதனால அந்த புத்தகத்தை வாசிங்க. அதே போல ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லையாங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். நீங்க அங்க பார்க்க வேண்டியது, இங்க பார்க்க வேண்டியல, எதுவுமே பார்க்க வேண்டியல. ரிசர்வ் தொலம் 2 வீடை மட்டும் கவனிச்சா போதுங்க. திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லையா, இந்த 2 வீட்லயும் பாவகிரகம் இருந்துச்சுன்னா சிறப்பு இல்லைங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு 7ஆம் வீடு. எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இந்த 2ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி. இந்த 7ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இருந்தாலும் இதுல 2 பேர், அதாவது ஒரு ஆள் இருந்தா கொஞ்சம் மாறுபடும். இதுல 2 பேர் இருந்தா நீங்க உறுதியா சொல்லலாம். 3 பேர் இருந்தாலும் அது அதிகமாயிடும். இது மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால நீங்க அடிப்படையை வந்து தெளிவா வாசிங்க. நான் கடைசியா சொல்றதும் அதுதான். என்னுடைய குருநாதர் இன்னைக்கு நாங்க அடிப்படை புத்தகம், நான் போன வாரம் கூட போய் பாட்டு வந்தேன். 4 அடிப்படை புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 8000 புத்தகங்களுக்கு மேல் உலக அளவுல இருக்கிற ஜோதிட புத்தகங்கள் அனைத்தும் வைத்திருக்காரு. தமிழ்ல உள்ள நூல்கள் அனைத்தும் அவர்கிட்ட இருக்கு. அதே போல ஆங்கிலத்துல உலக அளவுல உள்ள நூல்கள் அனைத்தும் இருக்கு. எல்லாமே இவர் நூல் வச்சிருக்காரு, வாசிச்சாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா எல்லா புத்தகங்களையும் வாசிச்சு முக்கியமான விதிகளை அங்கு அவரு அந்த புத்தகத்துல வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவார். அதனால நிறைய நூல்களை வாசிக்க பழகுங்க. நிறைய விஷயங்களை கேளுங்க. நிறைய விஷயங்களை படிங்க. படிக்க உங்களுக்கு நிறைய ஜாதகங்களை வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீங்க ஆரம்பிங்க. அப்பதான் வந்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இதுவாகும் எனக்கு வாய்மொழிந்த ஜோதிடம் எனது குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாமக்கல் ஜோதிட சங்கத்திற்கும் சக்தி குரு ஐயா அவர்களுக்கும், நவ்சாந்த் ஐயா அவர்களுக்கும், பெல்லரசு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய போன் நம்பர் வந்து 96 20 ஊர் வந்து நான் இப்ப வந்து தற்காலிகமா திருப்பூர்ல இருக்கேன். என்னுடைய சூரிய தேவன் என்னுடைய பேரு 96 20 607 603. இது என்னுடைய போன் நம்பர். ஏதாவது உங்களுக்கு தகவல் வேண்டும், இந்த புத்தகங்களுடைய விளக்கம் வேண்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க தேவைப்படுறா நீங்க எனக்கு மாலையில ஒரு 7 மணிக்கு மேல நீங்க போன் பண்ணலாம். அப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் வந்து நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.